2025ஆம் ஆண்டு வைகாசி மாதத்தில், அதாவது ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது. இதனால் ஜூன் 9ஆம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம், வழிபாடு, பூஜைகளை மேற்கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்நாளில் மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேறு கிட்டும், குழந்தை பேறு உண்டாகும், குலம் தழைத்து ஓங்கும், ஆபத்துக்கள் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை. நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம். மற்றவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம்.